அந்த நாரதகான சபால இசை நிகழ்ச்சி நடத்தும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு எல்லாமே டுவெட் சாங் இருந்தது. நிறைய டுவெட் சாங் இருக்கும்போது எல்லார்ட்டையும் போய் கேட்குறாரு, என்னோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லார்ட்டையும் போய், எம்மா எனக்கு ஒரு பெண் பாடகி குரல் பாடுறீங்களான்னு கேட்டது நிறைய பேர் ஐயோ ஃபோக் சாங்க நோ 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 அப்படின்ட்டாங்க. அது ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் இப்போ அனுராதா ஸ்ரீராம் இருக்கா இல்லையா, அவ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எனக்கு ஜூனியர் தான், ஒரு வருஷம் ஜூனியர் அவ. அப்புறம் மீரா கிருஷ்ணா தெரியும் இல்லை உங்களுக்கு, மீரா கிருஷ்ணா அவங்க 2 பேர் வந்து பாடுறதுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நல்லா இன்னைக்கு பாப்புலராகவும் இருக்காங்க. அப்ப ஏன்ட்ட மட்டும் இவர் கேட்கலன்னு எனக்கு ஒரு பெரிய ஈகோ ஆயிடுச்சு. என்ன இது நம்ம ஊர்ல நம்ம பெரிய இது கில்லாடி, நம்ம ஒரு செலிபிரிட்டி லெவல்ல இருந்திருக்கோம், நம்மள என்ன இப்படி அவாய்ட் பண்றாரு, இவர் என்ன பெரிய இதுன்னு நினைப்பா, கைதட்டல் வாங்கணும்னா பெரிய ஆளுன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, சார் என்ன சார் இது நீங்க எனக்கு எல்லாரையும் கேட்டீங்க என்ன விட்டுட்டீங்க. அப்போ ஆச்சரியமா என்ன பாக்குறாரு, தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு. சார் தமிழ் பேசுவீங்களாவா, தமிழ் எழுதுறேன் பாருங்க அப்படின்னு. இன்னும் எல்லாரும் சொன்னாங்க நீங்க நார்த் இந்தியன்னு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க வேற ஸ்டைலா வர்றீங்க, ரொம்ப அந்த ஸ்டைல் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்போ ரொம்ப ஸ்டைலா காலேஜ்ல படிக்கும்போது அது வேற மாதிரி. அப்போ வந்து எல்லாம் மேட்சா போட்டு போவேன்.